ஒரு மனிதன் மரித்தார். மருத்துவர்கள் அவரை பரிசோதித்தார்கள். நாடி துடிப்பு இல்லை, மூச்சு இல்லை, இதயம் செயல்படவில்லை. இறுதியாக அவர்கள் சொன்ன ஒரே வார்த்தை, இஸ் நோ மோர். இவர் இறந்து விட்டார். ஆனால் 4 நாட்களுக்கு பிறகு அந்த மனிதர் மீண்டும் கண்களை திறந்தார். இந்த 4 நாட்களில் அவர் எங்கே இருந்தார்? அவர் சொன்ன சாட்சி ஏன் உலகம் முழுவதும் பலரை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. அவர் உண்மையிலேயே நரகத்தை பார்த்தாரா? கடந்த பார்ட் 1ல் கென்னத் ஹேகின் அவர்கள் பகிர்ந்த நரக அனுபவத்தை நாம் பார்த்தோம். இன்று நைஜீரியாவை சேர்ந்த அகஸ்டின் சிடோசி அவர்களின் சாட்சியை பார்க்க போகிறோம். ஆனால் இந்த வீடியோவை ஆரம்பிப்பதற்கு முன்பு ஒரு முக்கியமான விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இந்த சாட்சியை வேதாகமத்திற்கு மேலான அதிகாரமாக நாம் எடுத்துக்கொள்ளப் போவதில்லை. ஏனென்றால் ஒரு கிறிஸ்தனுடைய இறுதி அதிகாரம் ஒரு மனிதனின் அனுபவம் அல்ல, தேவனுடைய வார்த்தை. ஏனெனில் நமது நோக்கம் பயத்தை உருவாக்குவதல்ல, சத்தியத்தை அறிந்து கொள்வது. அப்படியானால் இந்த அதிர்ச்சியூட்டும் பயணத்தை தொடங்கலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். தேவனை விட்டு விலகிய ஒரு ஊழியர். ஒரு காலத்தில் அகஸ்டின் சிடோசி ஒரு சாதாரண விசுவாசி அல்ல. அவர் இயேசு கிறிஸ்துவை தனது சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருந்தார். சபையில் மூப்பராகவும் போதகராகவும் ஊழியம் செய்து வந்தார். தேவனுக்காக வாழ்ந்த ஒரு மனிதர். ஆனால் மெதுவாக அவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஆரம்பமானது. உலகத்தின் கவர்ச்சி, பணம், புகழ், பொருளாசை அவருடைய இருதயத்தை ஆக்கிரமிக்க ஆரம்பித்தது. தேவனோடு இருந்த ஐக்கியம் கொஞ்சம் கொஞ்சமாக உடைய ஆரம்பித்தது. பாவம் முதலில் ஒரு சிறிய சமரசமாகத்தான் வந்தது. ஆனால் அதே சமரசம் பிறகு அவரை தேவனை விட்டு மிகவும் தூரமாக கொண்டு சென்றது. வாழ்க்கையில் தோல்விகள், நஷ்டங்கள், கடன்கள், அமைதியின்மை ஒன்றன் பின் ஒன்றாக வந்தன. இவ்வளவு நடந்தும் தேவன் அவரை விட்டுவிடவில்லை. பலரின் மூலம் மீண்டும் 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 மனம் திரும்பு என்று எச்சரித்தார். ஆனால் அவர் அந்த குரலை கேட்கவில்லை. ஒரு காலத்தில் இயேசுவை அறிந்த மனிதர் இறுதியில் இயேசுவையே மறுதலிக்க ஆரம்பித்தார். அவருடைய வாழ்க்கை இருளை நோக்கி வேகமாக நகர்ந்து கொண்டிருந்தது. மரணம் கதவை தட்டிய அந்த மாலை 1985ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி மாலை சுமார் 7:30 மணி. யாரும் எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் நடந்தது. பல ஆண்டுகளாக தேவனை விட்டு விலகி வாழ்ந்த அகஸ்டின் சிடோசி திடீரென உயிரிழந்தார். அவரை அவசரமாக அருகிலிருந்த மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கிருந்த மருத்துவர்கள் அவரை முழுமையாக பரிசோதித்தனர். நாடி துடிப்பு இல்லை, மூச்சு இல்லை, இதயம் செயல்படவில்லை. சில நிமிடங்களுக்கு பிறகு மருத்துவர் தலையை மெதுவாக அசைத்தார். இவர் இறந்து விட்டார். அந்த ஒரு வார்த்தை அவருடைய குடும்பத்தையே சுக்குநூறாக உடைத்தது. அவருடைய மனைவி கதறி அழுதார். உறவினர்கள் நம்ப முடியாமல் நின்றார்கள். நண்பர்கள் அமைதியாக கண்ணீர் பிடித்தார்கள். ஒரு மனிதனின் வாழ்க்கை இவ்வளவு சீக்கிரமாக முடிந்து விடுமா? அதுவும் தேவனை அறிந்திருந்த ஒரு மனிதனின் வாழ்க்கை இப்படி முடிவடையுமா? ஆனால் அங்கே இருந்த சில விசுவாசிகள் இந்த மரணம் இறுதி வார்த்தை அல்ல என்று நம்பினார்கள். அவர்கள் அவருடைய உடலை வீட்டிற்கு கொண்டு சென்றார்கள். அந்த இரவு யாரும் தூங்கவில்லை. அந்த வீட்டில் ஒரே ஒரு சத்தம் தான் கேட்டுக்கொண்டிருந்தது. அது அழுகையின் சத்தம் அல்ல, ஜெபத்தின் சத்தம். விசுவாசிகள், நண்பர்கள், சபை மூப்பர்கள், உறவினர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து கண்ணீரோடு தேவன் நோக்கி கதறினார்கள். ஆண்டவரே, இன்னும் ஒரு வாய்ப்பு கொடுங்கள். இந்த மனிதனை மீண்டும் உயிரோடு எழுப்பும். மணி நேரங்கள் கடந்தன, ஆனால் எந்த மாற்றமும் இல்லை. இரவு அப்படி நகர்ந்து கொண்டே இருந்தது. நள்ளிரவு ஜெபம் தொடர்ந்து கொண்டிருந்த போது அங்கே இருந்த ஒரு சகோதரியின் மூலம் ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை வந்தது. அவரை நான் திரும்ப கொடுப்பேன். அந்த வார்த்தை அனைவருக்கும் ஒரு புதிய நம்பிக்கையை கொடுத்தது. அந்த வீட்டில் மீண்டும் நம்பிக்கை பிறந்தது. ஆனால் அடுத்த நாள் காலை சூரியன் உதித்து விட்டான். மக்கள் எழுந்து விட்டார்கள். நேரம் கடந்து கொண்டே இருந்தது. ஆனால் சிடோசியின் உடலில் எந்த மாற்றமும் இல்லை. உயிர் திரும்பவில்லை. மக்கள் குழப்பமடைந்தார்கள். அந்த தீர்க்க தரிசனம் உண்மையா, இல்லை நாம் தவறாக புரிந்து கொண்டோமா என்ற கேள்விகள் அனைவருடைய மனதிலும் எழ ஆரம்பித்தன. அந்த நேரத்தில் அவரை நைஜீரியாவில் புகழ்பெற்ற இருதய சிகிச்சை நிபுணரான ஒரு கிறிஸ்துவ மருத்துவரிடம் கொண்டு செல்ல முடிவு செய்தார்கள். அவருடைய பெயர் டாக்டர் ஜே ஓர்ட். இந்த மருத்துவர் பிறகு கூறிய சாட்சி இந்த நிகழ்வை இன்னும் அதிர்ச்சிக்குரியதாக மாற்றியது. ஏனெனில் அவர் சொன்ன ஒரு விஷயம் மருத்துவ அறிவியலிலேயே சவால் செய்தது. ஒரு மருத்துவரின் விசுவாசத்திற்கு வந்த மிகப்பெரிய சோதனை. அடுத்த நாள் 1985 செப்டம்பர் 1 காலை சுமார் 8:30 மணி அகஸ்டின் சிடோசியின் உயிரற்ற உடலை அவருடைய குடும்பத்தினரும் சபை விசுவாசிகளும் நைஜீரியாவின் புகழ்பெற்ற இருதய சிகிச்சை நிபுணரான டாக்டர் ஜே ஓர்ட் அவர்களின் கொண்டு சென்றார்கள். அந்த நேரத்தில் டாக்டர் ஒரு பைபிள் ஸ்டடி வகுப்பில் இருந்தார். 2 பேர் அவசரமாக உள்ளே வந்து நடந்தது அனைத்தையும் விளக்கினார்கள். அவர்களின் வேண்டுகோள் ஒன்றுதான், டாக்டர் தயவு செய்து ஒரு முறை வந்து பாருங்கள். டாக்டர் அவர்களை அமைதியாக பார்த்தார். பிறகு மிகவும் நேர்மையாக ஒரு பதில் சொன்னார். ஏற்கனவே இறந்து போன ஒருவர் எதற்காக என்னிடம் கொண்டு வந்துள்ளீர்கள்? நான் இதில் செய்யக்கூடியது எதுவும் இல்லை. மருத்துவ ரீதியாக அது சரியான பதில்தான். இறந்த மனிதனை எந்த மருத்துவராலும் உயிர்ப்பிக்க முடியாது.
அவர்களும் வெளியேறினார்கள். ஆனால் சில நேரம் கழித்து ஒரு விசித்திரமான சம்பவம் நடந்தது. டாக்டரால் அந்த பைபிள் வகுப்பில் தொடர்ந்து கவனம் செலுத்த முடியவில்லை. ஏதோ அவருடைய உள்ளத்தில் ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருந்தது. அவர் தன்னுடைய வேதாகமத்தை திறந்தார். அப்பொழுது அவருடைய கண்களில் ஒரு வசனம் பளிச்சென்று பட்டது. யோவான் 11:4. இந்த வியாதி மரணத்திற்கு எதுவாயிராமல் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்கே எதுவாயிருக்கிறது. அந்த வசனம் ஒரு சாதாரண வசனமாக அவருக்கு தோன்றவில்லை. தேவன் நேராக தன்னோடு பேசுவது போல அவர் உணர்ந்தார். ஆனால் இங்கேதான் ஒரு மருத்துவரின் விசுவாசமும் மருத்துவ அறிவும் நேருக்கு நேர் மோத ஆரம்பித்தது. ஒரு பக்கம் 20 ஆண்டுகளுக்கு மேலான மருத்துவ அனுபவம், மற்றொரு பக்கம் தேவனுடைய வார்த்தை. அவர் மனதிற்குள் தன்னைத்தானே கேட்டுக்கொண்டார். இந்த மனிதனை உண்மையிலேயே இறந்து விட்டான், ஆனால் தேவன் பொய் சொல்ல மாட்டார். அப்படியானால் நான் எதை நம்ப வேண்டும்? டாக்டர் நேராக தன்னுடைய ஜப அறைக்குள் சென்றார். முழங்காலில் விழுந்தார். கண்ணீரோடு தேவனிடம் கதறினார். ஆண்டவரே, எனக்கு ஒன்றும் புரியவில்லை. இந்த மனிதனின் மருத்துவ ரீதியாக இறந்து விட்டான், ஆனால் உம்முடைய வார்த்தை வேறு ஒன்றை சொல்லுகிறது. என்ன செய்ய வேண்டும்? தயவு செய்து எனக்கு வழிகாட்டுங்கள். நிமிடங்கள் கடந்தன. அவர் மீண்டும் மீண்டும் தேவனிடத்தில் பதிலை தேடினார். ஆனால் எந்த சத்தமும் இல்லை, எந்த தரிசனமும் இல்லை, எந்த பதிலும் இல்லை. அமைதி மட்டும். இறுதியாக ஒரு முடிவுக்கு வந்தார். அது மருத்துவ அறிவின் அடிப்படையில் எடுத்த முடிவு அல்ல, அது விசுவாசத்தின் அடிப்படையில் எடுத்த முடிவு. அவர் எழுந்து தனக்குத்தானே சொன்னார், ஆண்டவரே, என்னுடைய கண்கள் வேறொன்றை பார்க்கின்றன, ஆனால் நம்முடைய வார்த்தையை போய் சொல்லாது. நான் என் அறிவே அல்ல, உங்களுடைய வார்த்தையை நான் நம்புகிறேன். அவர் மருத்துவமனைக்கு திரும்பி சென்றார். அங்கே இருந்த நர்ஸிடம் 3 மருந்துகளை ஐவி மூலம் செலுத்தவும் அதன் பிறகு ட்ரிப்ஸ் ஏற்றவும் உத்தரவிட்டார். அந்த நர்ஸ் அதிர்ச்சி அடைந்தார். அவளுடைய மனதில் ஒரே ஒரு கேள்வி, இறந்து பல மணி நேரமான உடலுக்கு எதற்காக ட்ரிப்? அவள் மனமில்லாமல் அந்த உடலின் கையை எடுத்தாள். சில நொடிகளில் மீண்டும் டாக்டரிடம் ஓடி வந்தாள். டாக்டர், இவருடைய இரத்த நாளங்கள் எல்லாம் உறைந்து விட்டன. ட்ரிப் போட முடியவில்லை. டாக்டர் அமைதியாக ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், எப்போதும் போடும் இடத்திலேயே போடு. நர்ஸ் மீண்டும் முயன்றாள். அங்கே இருந்த அனைவரும் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த அறையில் ஒரு விதமான பதற்றம் நிலவியது. ஒரு மருத்துவர், ஒரு நர்ஸ், ஒரு உயிரற்ற உடல் மற்றும் காத்திருக்கும் சில விசுவாசிகள். அடுத்து சில வினாடிகளில் நடந்ததை அங்கே இருந்த யாராலும் மறக்க முடியவில்லை. ட்ரிப் மெதுவாக உள்ளே இறங்க ஆரம்பித்தது. இறந்த பல மணி நேரங்களான ஒரு உடலுக்குள் ட்ரிப் இறங்கிக் கொண்டிருந்தது. ஆனால் அகஸ்டியன் சிடோசி இன்னும் கண்களை திறக்கவில்லை. உயிர் இன்னும் திரும்பவில்லை. அனைவரும் ஒரே கேள்வியோடு நின்றார்கள், இனி என்ன நடக்கப் போகிறது? அதே நேரத்தில் டாக்டர் ஜே ஓர்ட் தேவன் அவருக்கு காட்டப்போகும் ஒரு அசாதாரண தரிசனத்தை பற்றி சிறிதும் அறிந்திருக்கவில்லை. அடுத்த சில மணி நேரங்களில் அவர் காணப்போவது அவருடைய வாழ்க்கையே மாற்றப் போகிறது. மனித கண்கள் காணாத உலகம். மருத்துவமனையில் அனைவரின் கவனமும் உயிரற்ற உடலின் மேல் இருந்தது. ஆனால் அதே நேரத்தில் வேறு ஒரு இடத்தில் முற்றிலும் வேறு ஒரு சம்பவம் நடந்து கொண்டிருந்தது. டாக்டர் ஜே ஓர்ட் மருத்துவமனையை விட்டு நேராக தன்னுடைய வீட்டிற்கு சென்றார். அவருடைய மனதில் ஒரே ஒரு கேள்விதான், ஆண்டவரே, நான் எடுத்த முடிவு சரிதானா? அவர் தன்னுடைய ஜெப அறைக்குள் நுழைந்தார். கதவை மூடினார். முழங்காலில் அமர்ந்தார். கண்களை மூடினார். மீண்டும் தேவனுடைய சந்ததியை தேட ஆரம்பித்தார். நேரம் காலை 10:30 மணி. அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார். அதன் பிறகு அவருக்கு சுற்றிலும் என்ன நடந்தது என்பது எதுவுமே தெரியவில்லை. மீண்டும் அவர் கண்களை திறந்தபோது கடிகாரத்தில் மாலை 3:30 மணி. 5 மணி நேரங்கள் ஒரு நிமிடம் போல கடந்து போயிருந்தன. டாக்டர் பின்னர் இந்த அனுபவத்தை நினைத்து இவ்வாறு கூறுகிறார், நான் கனவு காணவில்லை, நான் கற்பனை செய்யவில்லை. தேவன் எனக்கு காட்டிய ஒவ்வொரு காட்சியும் இன்று வரை என் நினைவில் தெளிவாக இருக்கிறது. அந்த தரிசனத்தில் அவர் ஒரு மிகப்பெரிய வரிசையை கண்டார். அது இந்த உலகத்தில் நாம் பார்க்கும் சாதாரண வரிசை அல்ல. மனிதர்கள் ஒவ்வொருவராக அமைதியாக முன்னேறி கொண்டிருந்தார்கள். யாரும் பேசவில்லை, யாரும் சிரிக்கவில்லை, யாரும் அவசரப்படவில்லை. அந்த வரிசையில் ஒரு முகம் டாக்டரின் கவனத்தை ஈர்த்தது. அது அகஸ்டின் சிடோசியின் முகம். இது எப்படி சாத்தியம்? அவர் இப்போதுதானே மருத்துவமனையில் உயிரற்ற உடலாக கிடக்கிறார். ஆனால் இங்கே அவர் உயிரோடு நின்று கொண்டிருக்கிறார். அந்த நீண்ட வரிசையின் முன்பாக ஒரு பிரம்மாண்டமான வாசல். அந்த வாசலின் அருகில் ஒளியில் நிரம்பிய ஒரு வல்லமையுள்ள தேவதூதன் நின்றிருந்தார். அவருக்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய புத்தகம். ஒவ்வொரு மனிதரும் அந்த தூதரின் முன்பாக வந்தார்கள். தூதர் அந்த புத்தகத்தின் மேல் தன்னுடைய கையை வைத்தார். அவ்வளவுதான். அந்த மனிதனுடைய முழு வாழ்க்கையும் அவருக்கு முன்பாக திறக்கப்பட்டது. ஒரு வினாடி, ஒரே ஒரு வினாடி போதுமானது. ஒரு மனிதன் பூமியில் எப்படி வாழ்ந்தான், என்ன செய்தான், எதை மறைத்தான், எதை வெளிப்படுத்தினான், அனைத்தும் அந்த புத்தகத்தில் தெளிவாக இருந்தது. சில நொடிகளுக்கு பிறகு அகஸ்டியன் சிடோசி அந்த தேவதூதரின் முன்பாக வந்தார். டாக்டரின் இருதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது.
ஏனெனில் அவர் அறிந்திருந்தார் ஷிடோஷி தேவனை விட்டு விலகியிருந்தார். தேவதூதர் அந்த புத்தகத்தின் மேல் கையை வைத்தார். சில நொடிகள் அமைதியாக பார்த்தார். டாக்டர் மூச்சை நிறுத்தி கொண்டு அடுத்த நொடிக்காக காத்திருந்தார். திடீரென்று அந்த தூதர் ஷிடோஷியை பார்த்து மெல்ல புன்னகைத்தார். பிறகு தன்னுடைய தலையை முன்னோக்கி அசைத்தார். அதன் அர்த்தம் முன்னே செல்லலாம். அந்த ஒரு கணத்தில் டாக்டர் நிம்மதி பெருமூச்சு விட்டார். ஷிடோஷி முதல் வாசலை கடந்தார். அவருக்கு முன்பாக ஒரு அழகான தோட்டம், வார்த்தைகளால் விளக்க முடியாத அமைதி, விளங்க முடியாத அழகு. அவர் தங்கத்தை போன்ற ஒரு பாதையில் நடக்க ஆரம்பித்தார். டாக்டர் பின்னர் கூறுகிறார், அந்த இடத்தில் வீசிய நறுமணத்தை இந்த உலகத்தின் எந்த வார்த்தையாலும் விவரிக்க முடியாது. அந்த காற்றை நான் சுவாசித்த போது என் உடல் முழுவதும் அந்த நறுமணம் நிரம்பியது. ஆனால் இந்த பயணம் இன்னும் முடிவடையவில்லை. ஷிடோஷி இப்பொழுது இரண்டாவது வாசலை நோக்கி நடந்து கொண்டிருந்தார். அங்கே அவருக்காக ஒரு தீர்ப்பு காத்திருந்தது. அந்த இரண்டாவது வாசலில் அவருடைய வாழ்க்கையை மாற்றிய 4 குற்றங்கள் வெளிப்படுத்தப்பட போகின்றன. இரண்டாவது வாசல், இயேசுவின் இரத்தம், 4 குற்றங்கள். முதல் வாசலை கடந்த பிறகு அகஸ்டியன் ஷிடோஷி ஒரு அற்புதமான பாதை நடந்து கொண்டிருந்தார். அவர் பார்த்த காட்சிகள் இந்த பூமியில் எந்த மனிதனும் முழுமையாக வார்த்தைகளால் விவரிக்க முடியாதவை. ஒளி, அமைதி, மகிமை. அந்த இடம் தேவனுடைய பரிசுத்தத்தை வெளிப்படுத்தினது. ஆனால் அவருடைய பயணம் இன்னும் முடிவடையவில்லை. அவருக்கு முன்பாக மற்றொரு வாசல் காத்திருந்தது. அந்த வாசலின் அருகில் ஒரு தேவதூதன் நின்றிருந்தார். அவருக்கு முன்பாகவும் ஒரு புத்தகம். ஆனால் இந்த புத்தகம் முதல் புத்தகத்தைப் போல இல்லை. அதன் அருகில் ஒரு பொற்கிண்ணம். அந்த கிண்ணத்தில் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்று ஷிடோஷி கூறுகிறார். அதன் அருகில் தங்க கைப்பிடியுள்ள ஒரு சிறிய துடிகை. புத்தகத்தின் மேல் ஒரு தலைப்பு, மன்னிப்பு. ஷிடோஷி அந்த புத்தகத்தின் முன்பாக நிற்கிறார். அவர் கீழே பார்த்தார். அவருடைய பெயர் அங்கே எழுதப்பட்டிருந்தது. அதன் கீழே 4 குற்றச்சாட்டுகள். அவர் கூறியபடி அவை கீழ்ப்படியாமை, பிடிவாதம், உலக ஆசைகள், லஞ்சம். ஒரு முறை வங்கியில் லோன் வாங்குவதற்காக லஞ்சம் கொடுத்திருந்தார். அந்த வார்த்தைகளை பார்த்தவுடன் அவரால் தலையை நிமித்தி பார்க்க முடியவில்லை. அவர் வெட்கத்தில் தலை குனிந்தார். அவருக்கு தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் நினைவுக்கு வந்தது. ஒரு காலத்தில் தேவனுடன் நடந்த நாட்கள், பிறகு மெல்ல ஆரம்பித்த சமரசங்கள், அதன்பின் தேவனை விட்டு விலகிய வாழ்க்கை, அனைத்தும் ஒரே கணத்தில் அவருடைய நினைவில் வந்தது. அந்த நேரத்தில் அவருக்கு ஒரு விஷயம் மட்டும் மிகவும் வேதனையாக இருந்தது. அது இப்பொழுது ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்க முடியாது. பூமியில் இருந்தபோது மனம் திரும்புவதற்கான வாய்ப்பு இருந்தது. பாவங்களை அறிக்கையிடுவதற்கான வாய்ப்பு இருந்தது. தேவனிடம் திரும்புவதற்கான வாய்ப்பு இருந்தது. ஆனால் மரணத்திற்கு பிறகு அந்த வாய்ப்பு இல்லை. அப்பொழுது அந்த தேவதூதர் கண்களை மூடினார். சில நொடிகள் அமைதி. அவர் தேவனுடைய உத்தரவுக்காக காத்திருப்பது போல ஷிடோஷிக்கு தோன்றியது. பிறகு அந்த தங்க தூரிகையை அந்த கிண்ணத்தில் தூய்த்தார். அதன் பின் ஷிடோஷின் பெயருக்கு கீழே எழுதப்பட்டிருந்த அந்த 4 குற்றங்கள் மேல் அதை தொட்டார். அடுத்த கணம் ஷிடோஷி கூறியபடி அந்த எழுத்துகள் ஒன்றின் பின் ஒன்றாக மறைய ஆரம்பித்தன. பிறகு அந்த பக்கம் முழுவதும் பனியைப் போல வெண்மையாக மாறியது. அந்த தேவதூதர் அவரை பார்த்து புன்னகைத்தார். பிறகு முன்னே செல்லும்படி சைகை செய்தார். இரண்டாவது வாசலையும் கடந்த ஷிடோஷி இப்பொழுது தான் பரலோகத்திற்குள் நுழைய போகிறேன் என்று நினைத்தார். ஆனால் அவருக்காக தேவன் வேறொரு திட்டத்தை வைத்திருந்தார். அந்த நேரத்தில் அவரோடு வந்த தேவதூதர் அவரை பார்த்து ஒரு ஆச்சரியமான வார்த்தையை சொன்னார். உன்னுடைய மக்கள் உனக்காக இன்னும் பூமியில் ஓயாமல் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். உன்னுடைய நேரம் இன்னும் முடிவடையவில்லை. இரண்டாவது வாசலை கடந்த பிறகு அகஸ்டியன் ஷிடோஷி தன்னுடைய வாழ்க்கையில் என்றுமே எதிர்பார்த்திராத ஒரு உலகத்தை பார்த்தார். அது அமைதி நிறைந்த உலகம், ஒளி நிறைந்த உலகம், மனித வார்த்தைகளால் முழுமையாக விவரிக்க முடியாத தேவ மகிமை நிறைந்த உலகம். அவர் நடந்த ஒவ்வொரு அடியிலும் அந்த இடத்தின் அழகு அவரை ஆச்சரியப்பட வைத்தது. அங்கிருந்த மரங்கள் இந்த உலகத்தில் நாம் பார்த்த மரங்களைப் போல இல்லை. அங்கிருந்த மலர்கள் பூமியில் எந்த தோட்டத்திலும் இல்லாத அழகுடன் இருந்தன. அந்த இடத்தில் வீசிய காற்று ஒரு சாதாரண தென்றல் அல்ல. அது சமாதானத்தை இருதயத்திற்குள் ஊற்றும், தேவனுடைய சந்நிதியை நினைவூட்டும் ஒரு அற்புதமான அனுபவம். ஷிடோஷி பின்னர் இவ்வாறு கூறுகிறார். அந்த இடத்தின் அழகை விவரிக்க இந்த உலகத்தில் வார்த்தைகளே இல்லை. அந்த நறுமணத்தை நான் சுவாசித்த போது என் முழு இருப்பும் மகிழ்ச்சியால் நிரம்பியது. அந்த நேரத்தில் அவரோடு வந்த தேவதூதர் திடீரென்று நின்றார். ஷிடோஷியும் நின்றார். தேவதூதர் அவரை பார்த்து அமைதியாக பேச ஆரம்பித்தார். ஷிடோஷி, நீ இங்கே இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாய், ஆனால் உன்னுடைய நேரம் இன்னும் வரவில்லை. ஷிடோஷி ஆச்சரியமடைந்தார். என்ன, நான் மீண்டும் பூமிக்கு போக வேண்டுமா? தேவதூதர் அமைதியாக தொடர்ந்தார். உனக்காக பூமியில் பலர் இன்னும் ஓயாமல் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த ஒரு வாக்கியம் ஷிடோஷியின் இதயத்தை தொட்டது. பூமியில் அவரை மறந்துவிடவில்லை. அவருக்காக இன்னும் மக்கள் கண்ணீரோடு தேவன் நோக்கி கதறிக்கொண்டிருந்தார்கள். தேவதூதர் மீண்டும் பேச ஆரம்பித்தார். நீ பூமிக்கு திரும்ப வேண்டும். உனக்கு இன்னும் செய்ய வேண்டிய வேலை இருக்கிறது. ஷிடோஷியால் அதை நம்ப முடியவில்லை. இவ்வளவு மகிமையை பார்த்த பிறகு யார் மீண்டும் இந்த உலகத்திற்கு திரும்ப விரும்புவார்கள்? ஆனால் தேவதூதர் தொடர்ந்து சொன்னார், நீ பார்த்தவர்களை உலக மக்களுக்கு சாட்சியாக அறிவிக்க வேண்டும். ஷிடோஷி அமைதியாக தலையசைத்தார்.
அதே நேரத்தில் பூமியில் மருத்துவமனையில் எல்லோரும் இன்னும் காத்து கொண்டிருந்தார்கள். முதல் நாள் கடந்து விட்டது, 2ஆம் நாள் கடந்து விட்டது, 3ஆம் நாள் முடிந்தது. ஆனால் ஷிடோஷியின் உடல் இன்னும் கெட்டுப்போகவில்லை. இது மருத்துவர்களுக்கு புரியாத ஒன்றாக இருந்தது. டாக்டர் ஜே.கே. போர்ட் தனக்குள் மீண்டும் மீண்டும் ஒரு கேள்வியை தான் கேட்டுக்கொண்டிருந்தார். ஆண்டவரே, நீங்கள் காட்டின தரிசனம் எப்பொழுது நிறைவேறும்? அவரால் சாப்பிட முடியவில்லை, தூங்க முடியவில்லை, வேலையில் கவனம் செலுத்த முடியவில்லை. ஒவ்வொரு நிமிடமும் அவருக்கு ஒரு யுகமாக தோன்றியது. பிறகு 1985 செப்டம்பர் 3 4வது நாளன்று மருத்துவமனையில் ஒரு சம்பவம் நடந்தது. அது அங்கே இருந்த ஒவ்வொருவரின் வாழ்க்கையையும் மாற்றியது. திடீரென்று வெளியிலிருந்து ஒரு சத்தம் கேட்டது. அல்லேலூயா, தேவனுக்கே மகிமை. அவர் கண்களை திறந்து விட்டார். டாக்டர் தன்னுடைய அறையிலிருந்து ஓடி வந்தார். அவர் பார்த்த காட்சி அவருடைய கண்களில் கண்ணீரை வரவழைத்தது. 4 நாட்களுக்கு முன்பு மரித்ததாக தானே அறிவித்த அந்த மனிதர் இப்பொழுது தன்னையே பார்த்து கொண்டிருந்தார். நான் என் உடலை பார்த்து கொண்டிருந்தேன். 4 நாட்களுக்கு பிறகு அகஸ்டியன் ஷிடோஷி மீண்டும் உயிர் பெற்றார். சில நாட்கள் ஓய்வெடுத்த பிறகு அவர் தனக்கு நடந்த அனுபவத்தை உலகத்தோடு பகிர ஆரம்பித்தார். அவருடைய வார்த்தைகளை இப்பொழுது அவருடைய வாயிலாகவே கேட்போம். 1985ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 31 அன்று மாலை நான் மரித்தேன். மரணம் எப்படி வந்தது என்பதை என்னால் முழுமையாக விளக்க முடியாது. எனக்கு மூச்சு அடைத்தது போல இருந்தது. பிறகு திடீரென்று எல்லாமே அமைதியாகிவிட்டது. ஒரு கணத்தில் நான் என் மனித உடலை விட்டு வெளியே வந்து விட்டேன். என்னுடைய உயிரற்ற உடல் கட்டிலில் கிடப்பதை நான் பார்த்தேன். அதன் அருகில் என் மனைவி கண்ணீரோடு அழுது கொண்டிருந்தாள். என் குடும்பத்தினர் என்னை சுற்றி நின்று கொண்டிருந்தார்கள். அவர்களையெல்லாம் என்னால் பார்க்க முடிந்தது. அவர்களுடைய அழுகை என்னால் கேட்க முடிந்தது. ஆனால் அவர்களால் என்னை பார்க்க முடியவில்லை. நான் அவர்களிடம் பேச முயன்றேன். நான் இங்கே இருக்கிறேன், நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்ல நினைத்தேன். ஆனால் என் குரலை யாராலும் கேட்க முடியவில்லை. அந்த நேரத்தில்தான் ஒரு உண்மையை நான் உணர்ந்தேன். நான் இந்த உலகத்தை விட்டு புறப்பட்டு விட்டேன். நான் எந்த உடலில் இருந்தேன் என்பதை என்னால் விளக்க முடியவில்லை. ஆனால் நான் தான் என்பது எனக்கு தெரிந்தது. என்னுடைய நினைவுகள் மாறவில்லை, என்னுடைய உணர்வுகள் மாறவில்லை. என் குடும்பத்தின் மீது இருந்த அன்பும் அப்படியே இருந்தது. சிறிது நேரத்தில் நான் ஒரு மிகப்பெரிய வரிசையில் நின்று கொண்டிருந்தேன். என் முன்னாலும் என் பின்னாலும் எண்ணற்ற மக்கள். அந்த வரிசையில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்கள் இருந்தார்கள். பல்வேறு மொழி பேசுபவர்கள் இருந்தார்கள். பல்வேறு மதங்களைச் சேர்ந்தவர்களும் இருந்தார்கள். பணக்காரர்களும் இருந்தார்கள், ஏழைகளும் இருந்தார்கள். படித்தவர்களும் படிக்காதவர்களும் அனைவரும் ஒரே வரிசையில். அந்த நேரத்தில் எனக்கு ஒரு விஷயம் மிகவும் தெளிவாக புரிந்தது. மரணம் மனிதர்களை பிரித்து பார்ப்பதில்லை. ஷிடோஷி அந்த வரிசையில் மெதுவாக முன்னேறி கொண்டிருந்தார். அவர் கூறுகிறார், நாங்கள் நடக்கவில்லை. எங்களை கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு சக்தி முன்னோக்கி நகர்த்தி கொண்டிருந்தது. ஒரு கன்வேயர் பெல்ட்டில் நிற்கிறவர்கள் முன்னே செல்வது போல நாங்கள் முன்னேறிக் கொண்டிருந்தோம். என் இதயம் படபடத்து கொண்டிருந்தது. ஏனென்றால் எனக்கு முன்னால் நின்றவர்கள் ஒவ்வொருவராக ஒரு வாசல் அருகே சென்று கொண்டிருந்தார்கள். அந்த வாசலின் அருகில் ஒரு தேவதூதர் நின்றிருந்தார். அவருக்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய புத்தகம். நான் அதை பார்த்து கொண்டே மெதுவாக முன்னேறினேன். அப்போது என் வாழ்க்கையில் நான் பார்த்த மிகவும் பயங்கரமான ஒரு காட்சி என் கண்முன் நடந்தது. எனக்கு முன்னால் நின்றிருந்த ஒரு மனிதர் அந்த தேவதூதரின் முன்பாக வந்தார். தேவதூதர் அவரை பார்த்தார். ஆனால் இந்த முறை அவர் அந்த புத்தகத்தை திறக்கவே இல்லை. அவர் தன்னுடைய கையை நீட்டி ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், அப்பாலே போ. அடுத்த நொடியே அந்த மனிதர் ஒரு பந்தை போல வானில் தூக்கி எறியப்பட்டார். அந்த மனிதர் விழுந்த இடம் ஷிடோஷியின் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றியது. அது நரகத்திற்கு செல்லும் பாதை. அந்த கதவுக்கு அப்பால் அந்த மனிதர் ஒரே கணத்தில் கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தியால் தூக்கி எறியப்பட்டார். அவர் அலறிய சத்தம் இன்று வரை ஷிடோஷி நினைவில் ஒலித்துக் கொண்டே இருப்பதாக அவர் பின்னர் கூறுகிறார். அந்த காட்சியை நான் பார்த்தபோது என் உடல் முழுவதும் நடுங்க ஆரம்பித்தது. அங்கே எந்த மனிதனும் போக விரும்பாத ஒரு இடம் இருப்பதை அப்போது நான் உணர்ந்தேன். நான் என் முன்னால் இருந்த அந்த பெரிய வாசலை பார்த்து கொண்டிருந்தேன். அது ஒரு சாதாரண வாசல் அல்ல. அதை தாண்டினால் திரும்பி வர முடியாத ஒரு நிலை என்று என் உள்ளம் உணர்ந்தது. என் இதயம் வேகமாக துடித்தது. என் வாழ்க்கையில் நான் செய்த ஒவ்வொரு செயலையும் நினைக்க ஆரம்பித்தேன். நான் தேவனை விட்டு விலகிய நாட்கள், என் பிடிவாதம், என் கீழ்ப்படியாமை, என் சமரசங்கள் அனைத்தும் ஒரே கணத்தில் என் நினைவுக்கு வந்தன. நான் அங்கே நின்றபோது என்னால் என்னை நியாயப்படுத்த முடியவில்லை. நான் நல்லவன் என்று சொல்ல முடியவில்லை. நான் நிறைய ஊழியம் செய்தேன் என்றும் சொல்ல முடியவில்லை. ஏனெனில்
தேவனுடைய பரிசுத்தத்திற்கு முன்பாக என் வாழ்க்கை எப்படி இருந்தது என்பது எனக்கே தெரிந்தது. அந்த நேரத்தில் எனக்கு ஒரே ஒரு நம்பிக்கை மட்டும்தான் இருந்தது, இயேசு கிறிஸ்துவின் கிருபை. நான் அந்த வாசலை பார்த்து கொண்டிருந்தேன். அப்போது என் அருகில் இருந்த தேவதூதர் என்னை நோக்கி அமைதியாகச் சொன்னார். பயப்படாதே. அந்த ஒரு வார்த்தை என் இதயத்திற்கு சிறிது ஆறுதலை கொடுத்தது. ஆனால் அடுத்த நொடியில் அவர் சொன்ன வார்த்தை என் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றியது. நீ பார்த்தவைகளை பூமிக்கு திரும்பிச் சொல்ல வேண்டும். நான் அதிர்ச்சியடைந்தேன். நான் மீண்டும் பூமிக்கா? தேவதூதர் தலையசைத்தார். ஆம், உனக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. டிடோஷியின் பயணம் முடிவடையவில்லை. அவர் மீண்டும் தன்னுடைய உடலை நோக்கி திரும்பிக் கொண்டிருந்தார். அதே நேரத்தில் பூமியில் 4வது நாளின் அதிகாலை ஒரு அதிசயம் நடக்க தயாராகி கொண்டிருந்தது. நான் கண்ட அந்த இடம் நரகம். ஷிடோஷி தேவதூதரின் பின்னால் மெதுவாக நடந்தார். அவருடைய இருதயத்தில் இன்னும் ஒரு கேள்வி, இப்பொழுது என்ன காட்டப் போகிறார்கள்? தேவதூதர் என்னை பார்த்து அமைதியாகச் சொன்னார், நீ இதை பார்க்க வேண்டும். பிறகு பூமிக்கு திரும்பி மக்களிடம் சொல்ல வேண்டும். அதன் பிறகு அவர் என்னை இடது பக்கமாக அழைத்துச் சென்றார். சிறிது தூரம் நடந்தோம். திடீரென்று என் முன் ஒரு மிகப்பெரிய எரியும் பள்ளம் தெரிந்தது. அது நான் இதுவரை பார்த்த எந்த நெருப்பையும் போல இல்லை. அதன் வெப்பம் தூரத்தில் நின்ற என்னையே தாக்கியது. அதன் இருள் வெறும் ஒளி இல்லாத இருள் அல்ல, நம்பிக்கையே இல்லாத ஒரு இருள். ஷிடோஷி அந்த காட்சியை வார்த்தைகளால் விவரிக்க முடியாமல் பின்னர் கண்ணீரோடு நினைவு கூறுகிறார். அங்கே பலர் அலறிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் வேதனையில் துடித்துக் கொண்டிருந்தார்கள். நான் கேட்ட அந்த கதறல் இந்த உலகத்தில் எந்த மருத்துவமனையிலும் எந்த போர்க்களத்திலும் நான் கேட்டதில்லை. எரியும் நெருப்புக்குள் மனிதர்கள் தப்பிக்க ஓடினார்கள். ஆனால் எங்கே ஓடியாலும் வேதனை மட்டும் அவர்களை தொடர்ந்து வந்தது. அங்கே அருவருப்பான உருவம் கொண்ட தீய ஆவிகள் அந்த ஆத்துமாக்களை மீண்டும் மீண்டும் அந்த எரியும் பள்ளத்திற்குள் தள்ளிக் கொண்டிருந்ததாக நான் பார்த்தேன். அந்த காட்சியை பார்த்தபோது என் முழு உடலும் நடுங்கியது. இந்த வசனங்கள் நரகம் ஒரு விளையாட்டான விஷயம் அல்ல என்பதை மிகவும் தீவிரமாக நமக்கு நினைவூட்டுகின்றன. அந்த பாதையில் நான் எனக்கு தெரிந்த சில முகங்களை பார்த்தேன். அவர்களில் சிலர் நான் உயிரோடு இருந்தபோது தேவாலயத்தில் பார்த்தவர்களே. அவர்களை மரியாதையோடு அடக்கம் செய்திருந்தோம். ஆனால் இப்போது அவர்கள் அந்த வேதனையில் அலறிக் கொண்டிருந்தார்கள். அந்த காட்சியை பார்த்தபோது என்னால் அழாமல் இருக்க முடியவில்லை. என் உள்ளத்தில் ஒரே ஒரு எண்ணம்தான் எழுந்தது, ஆண்டவரே, என் மிகப்பெரிய எதிரிக்கு கூட இந்த இடம் வேண்டாம். ஷிடோஷி இந்த வார்த்தையை பல ஆண்டுகளுக்கு பிறகும் அதே உணர்ச்சியோடு சொல்லியிருக்கிறார். ஆனால் அவருடைய பயணம் அங்கே முடிவடையவில்லை. தேவதூதர் இன்னும் ஒரு இடத்தை காட்டப் போகிறார். அங்கே ஷிடோஷி எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை பார்க்க போகிறார். இப்போ என்ன கதறியும் காலம் கடந்து போய்விட்டது. நரகத்தின் அந்த பயங்கரமான காட்சியை பார்த்த பிறகு ஷிடோஷியின் கவனம் அங்கிருந்த நெருப்பின் மீது இல்லை, அங்கிருந்த மனிதர்களின் குரலின் மீது சென்றது. நான் அவர்களுடைய அழுகையை கேட்டேன். அது சாதாரண அழுகை அல்ல. நம்பிக்கையை இழந்தவர்களின் கதறல், திரும்பி போக வழியில்லாதவர்களின் அலறல். ஒருவர் கண்ணீர் மல்க கதறினார், ஐயோ, இப்படியெல்லாம் இருக்கும் என்று எனக்கு முன்பே தெரியவில்லையே. மற்றொருவர் தன்னைத்தானே அடித்துக்கொண்டு அழுதார். சர்ச்சில் போதகர் நரகத்தை பற்றி சொன்னார், ஆனால் நான் அதை சீரியஸாக எடுத்துக்கொள்ளவில்லை. இன்னொருவர் கதறிக்கொண்டே சொன்னார். அவர்கள் எச்சரித்தார்கள். நான் சிரித்தேன். இப்போது நான் அழுகிறேன். ஷிடோஷி கூறியபடி அங்கே மிகவும் வேதனை கொடுத்தது நெருப்பு மட்டுமல்ல, இனி எதையும் மாற்ற முடியாது என்ற உணர்வு. அவர்கள் எல்லாம் ஒரே ஒரு வார்த்தையை திரும்பத் திரும்பச் சொன்னார்கள், இப்போ என்ன கதறியும் யாரும் கேட்கப் போவதில்லை. எல்லாமே முடிந்து போய்விட்டது. அந்த வார்த்தைகள் என் இதயத்தை கிழித்தது. எனக்கு புரிந்தது, மரணத்திற்கு பிறகு மனந்திரும்பும் வாய்ப்பு இல்லை. பூமியில் இருந்தபோது கேட்ட தேவனுடைய அழைப்பை புறக்கணித்ததற்காக அவர்கள் இப்போது கண்ணீரோடு வருந்திக் கொண்டிருந்தார்கள். எபிரேயர் 9:27 மனிதருக்கு ஒரே தரம் மரிப்பதும் அதற்கு பின்பு நியாயத்தீர்ப்பு அடைவதும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை நாம் பலமுறை வாசித்திருக்கலாம். ஆனால் ஷிடோஷி கூறுவது போல அந்த சத்தியத்தை நேரில் உணர்ந்தபோது அவருடைய உள்ளம் நடுங்கியது. அங்கே எல்லா உணர்வுகளும் இருந்தன. வேதனை இருந்தது, பயம் இருந்தது, நினைவுகள் இருந்தன, வருத்தம் இருந்தது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் இல்லை, நம்பிக்கை. அவர்கள் பூமியில் செய்த ஒவ்வொரு பாவத்தையும் நேற்று நடந்தது போல நினைவு கூர்ந்தார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் குற்றம் சொல்லவில்லை.
தங்களை தாங்களே குற்றவாளிகளாக ஒப்புக்கொண்டார்கள். ஒரு மனிதர் கதறியபடி சொன்னார், இன்னும் ஒரு நாள், இன்னும் 1 மணி நேரம் எனக்கு கிடைத்திருந்தால் நான் வேறு மாதிரி வாழ்ந்திருப்பேன். அந்த காட்சியை நான் பார்த்தபோது என்னுடைய உள்ளத்தில் ஒரே ஒரு ஜெபம் எழுந்தது. ஆண்டவரே, என் மிகப்பெரிய எதிரிக்கு கூட இந்த இடம் வேண்டாம். அந்த நேரத்தில் தேவதூதர் என்னை நோக்கி மீண்டும் பேச ஆரம்பித்தார். அவர் சொன்ன அடுத்த வார்த்தை என் வாழ்க்கையின் திசையையே மாற்றியது. நீ இப்போது பூமிக்கு திரும்ப வேண்டும். உனக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு. நரகத்தின் அந்த பயங்கரமான காட்சிகளை பார்த்த பிறகு சிடோஷியின் இதயம் உடைந்து போயிருந்தது. அவர் மீண்டும் அந்த இடத்தை ஒருமுறை கூட பார்க்க விரும்பவில்லை. அப்போது என்னுடன் இருந்த தேவதூதர் என்னை நோக்கி பார்த்தார். அவருடைய முகத்தில் கோபம் இல்லை, கருணை இருந்தது. அவர் அமைதியாக என்னிடம் சொன்னார், நீ பார்த்தவைகளை உலக மக்களுக்குச் சொல்ல வேண்டும். நான் அமைதியாக நின்றேன். என்னால் ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லை. அவர் மீண்டும் சொன்னார், நீ திரும்பவும் பூமிக்குப் போ. உனக்குச் செய்ய வேண்டிய வேலைகள் இன்னும் இருக்கின்றன. அந்த வார்த்தையை நான் கேட்டபோது என்னால் நம்பவே முடியவில்லை. ஷிடோஷி கூறியபடி தேவதூதர் அவருக்கு திரும்ப செல்ல வேண்டிய பாதையையும் காட்டினார். அது ஒரு புதிய வாழ்க்கைக்கான அழைப்பு போல இருந்தது. நான் தேவதூதருக்கு தலையசைத்து கீழ்ப்படிந்தேன். அதற்கு பிறகு என் சுற்றிலும் இருந்த அனைத்து காட்சிகளும் மெதுவாக மறைய ஆரம்பித்தன. ஒளி மங்கியது, அமைதி மறைந்தது, எல்லாமே தொலைவில் செல்வது போல இருந்தது. திடீரென்று ஒரு மிகப்பெரிய இழுக்கும் சக்தியை நான் உணர்ந்தேன். அது என்னை வேகமாக கீழ் நோக்கி இழுத்துச் சென்றது. அதே நேரத்தில் பூமியில் 4வது நாள் முடிவை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தது. மருத்துவமனை முழுவதும் அமைதி. சிலர் இன்னும் ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள், சிலர் நம்பிக்கையை இழக்க ஆரம்பித்திருந்தார்கள். ஆனால் டாக்டர் ஜே.கே. வோர்டு மட்டும் ஒரு விஷயத்தை விடவில்லை, தேவனுடைய வாக்குறுதியை. மருத்துவ அறிவு இது முடியாது என்று சொன்னது, ஆனால் விசுவாசம் தேவனால் எல்லாம் கூடும் என்று சொன்னது. திடீரென்று அங்கே இருந்த ஒரு நர்ஸ் உரத்த குரலில் கத்தினாள், டாக்டர், டாக்டர்! அவருடைய விரல்கள் அசைந்தன. அந்த அறையில் இருந்த அனைவரும் அதிர்ச்சியுடன் அந்த படுக்கையை நோக்கி திரும்பி பார்த்தார்கள். மீண்டும் ஒரு சிறிய அசைவு. இந்த முறை கண்கள் மெதுவாக திறக்க ஆரம்பித்தன. 4 நாட்களுக்கு முன்பு மரித்ததாக அறிவிக்கப்பட்ட அதே மனிதர் மீண்டும் மூச்சை இழுத்தார். அந்த அறை முழுவதும் ஒரே ஒரு சத்தம், அல்லேலூயா, தேவனுக்கு மகிமை. சிலர் கண்ணீர் விட்டார்கள், சிலர் முழங்காலில் விழுந்து தேவனை துதித்தார்கள். டாக்டர் அமைதியாக நின்றார், அவருடைய கண்களில் கண்ணீர். ஏனெனில் அவர் பார்த்தது ஒரு மருத்துவ அதிசயம் மட்டுமல்ல, தேவன் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றியதை. 2வது வாய்ப்பு எல்லோருக்கும் கிடைக்காது. 4 நாட்களுக்கு பிறகு மரித்ததாக அறிவிக்கப்பட்ட அகஸ்டியன் ஷிடோஷி மீண்டும் கண்களை திறந்தார். அந்த அறையில் இருந்த அனைவரும் ஆச்சரியத்திலும் கண்ணீரிலும் நின்று கொண்டிருந்தார்கள். டாக்டர் மெதுவாக அவருடைய படுக்கையின் அருகில் வந்தார். ஷிடோஷி பார்த்தார். அவரால் ஒரு கேள்வியை மட்டும் கேட்க முடிந்தது, உனக்கு என்ன நடந்தது? ஷிடோஷி மெதுவாக கண்களை திறந்து டாக்டரை பார்த்தார். அவருடைய குரல் மிகவும் பலவீனமாக இருந்தது, ஆனால் அவர் சொன்ன வார்த்தைகள் அங்கே இருந்த அனைவரையும் அமைதியாக்கின. டாக்டர், நான் அங்கே இருந்தேன். நீங்கள் பார்த்த அந்த புத்தகம், அதில் என் பெயருக்கு கீழே 4 குற்றங்கள் எழுதப்பட்டிருந்தன. டாக்டரின் முகம் ஒரே கணக்கில் மாறிப்போனது. ஏனென்றால் அந்த விஷயத்தை அவர் யாரிடமும் சொல்லியிருக்கவில்லை. அந்த தரிசனம் அவருக்கும் தேவனுக்கும் இடையேயான ஒரு ரகசியம். அந்த நொடியில் டாக்டர் தன் கண்களில் வழிந்த கண்ணீரை அடக்க முடியவில்லை. ஏனெனில் அவர் கண்ட தரிசனமும் ஷிடோஷிக்குரிய சாட்சியும் ஒன்றோடு ஒன்று ஒத்திருந்தன. அந்த அறையில் இருந்தவர்கள் அமைதியாக தேவனுடைய மகிமையை உணர்ந்தார்கள். அன்பானவர்களே, இந்த வீடியோ முழுவதும் நாம் ஒரு மனிதரின் தனிப்பட்ட சாட்சியை கேட்டோம். இந்த சாட்சியின் ஒவ்வொரு விவரத்தையும் வேதாகமம் நேரடியாக உறுதிப்படுத்துவதில்லை. ஆனால் ஒரு உண்மையை மட்டும் வேதாகமம் மீண்டும் மீண்டும் உறுதியாக சொல்லுகிறது, வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. அப்போஸ்தலர் 4:12. இந்த வீடியோவின் நோக்கம் யாரையும் பயமுறுத்துவதல்ல, மாறாக நம் வாழ்க்கையை வேதாகமத்தின் வெளிச்சத்தில் ஆராய்ந்து பார்க்க ஒரு அழைப்பு. நாம் தேவாலயத்திற்கு செல்கிறோமா என்பது மட்டும் கேள்வி அல்ல, நாம் இயேசு கிறிஸ்துவோடு உண்மையான உறவில் வாழ்கிறோமா என்பதுதான் முக்கியமான கேள்வி. ஒருவேளை இந்த வீடியோ உங்களுடைய இருதயத்தில் ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தால் அந்த கேள்வியை புறக்கணிக்காதீர்கள். தேவனை தேடுங்கள், வேதாகமத்தை வாசியுங்கள், இயேசு கிறிஸ்துவிடம் உண்மையோடு நெருங்குங்கள். ஏனெனில் ரட்சிப்பு நாளைக்கான அழைப்பு அல்ல, இன்றைக்கான அழைப்பு. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.